அடிச்சு துன்புறுத்துறான். வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வைக்கிறாங்க. அங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு. உடம்பு நாஸ்தி பண்ணி படிப்பும் போய் நான் மட்டும் இப்ப 15 பொண்ணு தொடர்ந்து நாங்க பரம்பரையா டிஎம்கே தான். எனக்கு 20 வயசு ஆகுது. அரக்கோணத்துல தெய்வ செயல் 40 வயசு ஆகுது. எப்ப பார்த்தாலும் 20 வயசு பொண்ணுங்களை அவன் அரசியல்வாதிங்களுக்கு நைட்ல போய் டார்ச்சல் பண்றதா இவன் வேலையே. என்ன கல்யாணம் பண்ண அதுக்கப்புறமே 15 பொண்ணுங்களோட தொடர்புல இருக்கான். அரசியல் அதிகாரத்தினாலதான் அவன் இப்படி திமிரா பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று இளம் பெண்ணை திருமணம் செய்து ஏமாற்றியதாக சொல்லப்படும் அரசியல் நிர்வாகி. அதனால உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை கண்டந்துண்டமா டெய்லி என்ன டார்ச்சல் பண்றான். கார்ல ஏத்திட்டு நான் சொல்ற ஆளுங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு டெய்லி டார்ச்சல் பண்றதுனால வெளியே போக முடியல. எனக்கு எக்ஸாம் கூட நான் போவாம இது தெரிஞ்சவனே நான் உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். ஆமா, என் புருஷ 10 பேரை வச்சுப்பான், நான் தான் கொண்டாட்டி, நீ மீறி கேட்டா நாங்க ஜாதி கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி கலவரம் நாங்க தூண்டி உன்னை அப்படின்னு பேட் வேர்ட்ஸ்ல பேசுறாங்க. எல்லாமே செட்டிங். ஏமாந்த எல்லா பெண்களுக்கும் நீதி வேண்டும் என்று குமுறிய குடும்பத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் பலராமன் பவானி தம்பதிகளோட இளைய மகள். இவங்க அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் அணி துணை அமைப்பாளரா பதவி வகிச்சுட்டு வரக்கூடிய தெய்வ செயல் அப்படின்றவரை காதலிப்பதா சொல்லி கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இவங்களுக்கு சோளிங்கர் கரிக்கல் கோவில்ல பெரியோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டதா சொல்லப்படுது. கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. எங்க போனாலும் அவனுக்கு நியூஸ் போயிட்டு அவன் பின்னாடி வரான், அடிச்சு துன்புறுத்துறான். வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வைக்கிறாங்க. அங்க அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இதை மறைச்சு என்னை ஏமாத்தி சீட் பண்ணி சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரையும் கிரியேட் பண்ணி ரவுடிங்களெல்லாம் வச்சுதான் கல்யாணம் பண்ணானே. இந்த நிலையில தான் அவங்க மார்ச் மாதம் வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில சுமூகமா சென்றதாகவும் திடீர்னு தெய்வ செயல் அவங்களோட அரசியலோட முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக முயற்சித்ததாகவும் பிரீத்தி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுவரையிலேயே 15க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதா ஆசை வார்த்தை கூறி அவர்களோட வாழ்க்கையையும் இவங்க சீரழிச்சிருக்கிறதாகவும் இவங்க இப்ப ஒரு புது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான். அவன் பேர் தெய்வம் என்ற தெய்வ செயல் கட்சியில இருக்கிறான். கட்சியில இருக்கிறான். எந்த கருத்து இன்னும் பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணையும் வீட்டுல போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க 2 பேர் மட்டும் இல்லை, நாங்க 2 பேர் தவிர்த்து இன்னும் 15 பேர் இருக்கிறாங்க. 18 பேர் 16 பேர் இங்க இருக்கு. ஏமாந்த 15 பெண்களுக்குமே நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிருக்கிற இந்த ஒரு விஷயம் இப்போ இணையத்துல தீயா பரவி பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு வருது. இவன் இந்த ஐயா பேர ஐயா நல்லவரு, ஆனா அந்த ஐயா பேர சொல்லிதான் இவன் செய்யலாம். அந்த மாரி அவங்க ஒய்ஃபுக்கு சொன்னா என் புருஷ அப்படிதான் பண்ணுவான், மீறி கேட்டா நாங்க ஜாதி கலவரம் பண்ணி உண்மையா தூக்கி உள்ள போடுவோம்னு சொல்றாங்க. நீங்க தான் எனக்கு நீதி வாங்கி தங்கச்சிங்க பொண்ணுங்களை எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணுமே. உங்க அக்கா தங்கச்சிங்க நினைச்சு ஹெல்ப் பண்ணியா? 30,000 ரூபாய் வைக்கிறதுக்கு பீஸ குத்து 20,000 ரூபாய் நான் இன்னைக்கு குத்து கேட்டா போலீஸுங்களுக்கெல்லாம் நாங்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. 30 வயசு பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்றேன். எங்க கொடுத்தாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மீறி நாங்க கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் லாஸ்ட் எக்ஸாம் அப்படியே இது தெரிஞ்சவனே நான் உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். ஆமா, என் புருஷ 10 பேரை வச்சுப்பான், நான் தான் கொண்டாட்டி, நீ மீறி கேட்டா நாங்க ஜாதி கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி கலவரம் நாங்க தூண்டி உன்னை